வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சுட்ட முள்ளு கத்திரிக்காய் சட்னி எப்படி ஆட்டுறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு 4 முள் கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க. 3 காய் சின்ன காய், ஒரு காய் நல்லா பெரிய காய்ங்க. பாருங்கள், காம்பு பகுதியில் முள்ளாக இருக்கா. இந்த காயை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நாளையுமே போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ விறகடுப்பு நல்லா சாப்பாடு வடிச்சிட்டு நல்லா நெருப்பில் இருக்குது. அதிலே போட்டு நம்ம சுட்டுக்கலாம். கேஸ் அடுப்பில் சுடுறதோட விறகடுப்பில் சுட்டு செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. 4 காயுமே போட்டு திருப்பி சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திருப்பிட்டு சுட்டு 3 காய் எடுத்தாச்சு. ஒரு காய் என்ன சத்து நல்லா வேகட்டும் அப்படின்னு விட்டாச்சுங்க. ஏன்னா அது பெரிய காய் இல்லையா, அதனால் இப்போ அது மேல் தோலெல்லாம் உளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் பெரிய காயும் எடுத்தாச்சு. இப்போ விறகடுப்பு நல்லா பற்ற வச்சுட்டு மண் சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு செக்கில் ஆட்டின கடலக்கொட்டை எண்ணெய் விட்டுக்கலாங்க. நாங்கள் அந்த எண்ணெய் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த எண்ணெய் ஆயிடுச்சுன்னா எந்த எண்ணெய்னு தெரில. பூண்டு, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சா. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சுங்க. நிறைய எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிட்டு அதே எண்ணெயிலேயே ஒரு 4 தக்காளி சின்ன சைஸ் தக்காளி 4 5 சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்டிலேயே அது நல்லா தண்ணி விட்டு வதங்கும். சட்டியில் நம்ம வச்சோமா நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சா. இந்த அளவுக்கு நல்லா சுண்ட வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தேங்காய் ஒன்று நான் உளிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மகிழ்ந்துட்டு இல்லை நான் உளிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உளிக்கிறாங்க. தம்பி இந்த மாதிரி சின்ன ஹெல்ப் நான் சமைக்கும் போது செஞ்சு கொடுக்குவான். தேங்காய் உளிச்சு திருவி கொடுத்துருவாங்க. இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்தீங்களா, வதக்கிய தக்காளி, அப்புறமா சீரகம், உப்பு தேவையான அளவு, பச்சை கறிவேப்பிலை, வரமிளகாய், அப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம், துருகின தேங்காய் இதெல்லாம் சேர்த்து புளி ஊற வச்சது அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா நைஸாக விடாமல் குறைன்னு அரைச்சாதாங்க சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒட்டுக்கா மிக்சியில் போட்டு உப்பு போட்டுட்டோம். எல்லாமே புளி கரைசலையும் ஊற்றிட்டு நம்ம ஆட்டி எடுத்தோமா ஃபைனலாக நம்ம சட்னி ரெடிங்க. இப்போ சுட சாப்பாடு போட்டு நல்லா சூடான சாப்பாட்டில் நம்ம ஆட்டி வச்ச முள் கத்திரிக்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்லாமா. இது சாப்பாடு எங்கள் 3 பேர்த்துக்குங்க. நான், மகிழ், எழில் நாங்கள் 3 பேருமே ஒட்டுக்காக தான் சாப்பிடுவோம். ஏதோ ஒரு சில டைமில் தான் தனியாக மகிழுக்கு மட்டும் போட்டு தந்துட்டு நானும் எழிலும் சாப்பிடுவோம். இப்போ நம்ம சட்னியும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சட்னி நல்லா காரசாரமாக புளிப்பாக சுருக்குன்னு இருந்துச்சுங்க. களியாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம நிலாமாமா பார்த்துக்கிட்டு இயற்கையாக காத்தோட்டமாக வெளியே கட்டில் போட்டு உக்காந்தாங்க. நாங்கள் எப்பயுமே சாப்பிடுவோம். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு லாங்கில் பார்க்கலாம்.